அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டியில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அரசியலமைப்புக்கு முன்னாடி இந்தியாவை எந்தெந்த சட்டங்களை கொண்டு ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆட்சி பீரியடை கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்னு ரெண்டு வகையாக பார்த்தோம். க்ரௌன் ரூல் என்னென்ன ஆக்ட் வந்ததுன்னு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1919 வந்த என்னென்ன ஆக்டில் கொண்டு வந்திருந்தாங்க. அதன் பிறகு சைமன் கமிஷனுடைய நடவடிக்கைகள் என்ன, கம்யூனல் அவார்டுனா என்ன, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் எப்படி ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தோம். ஏன்னா இதெல்லாம் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாக கவர் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம பாலிட்டிக் என்ன தேவையோ அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு வரோம். இப்போ அடுத்ததாக ஒரு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மூலிமா ஒரு ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, ஒரு வெள்ளை அறிக்கையை. அதை பேஸ் பண்ணி 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படிங்கிற இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப லென்த்தியான ஆக்ட். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப லென்த்தியான ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் முன்னாடி வந்த ஆக்டுக்குள்ளேயே இது ரொம்ப லென்த்தியான ஆக்ட். ஏன்னா 321 செக்ஷன்ஸ் அண்டு 10 ஷெடியூல்ஸ் இருக்கும். 10 அட்டவணைகளும் 321 செக்ஷன்ஸ் இது இருக்கிறதுனால இது ரொம்ப பெரிய ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த ஆக்ட் 1937 தான் நடைமுறைக்கு வந்தது. கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா நடைமுறைக்கு வந்தது. இந்த பேசிக் டேர்ம்ஸ்லாம் நான் அடுத்த கிளாஸில் நான் தனியாக இந்த பேசிக் டேர்ம்ஸ்ன்ற ஒரு வீடியோ போடுறேன். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் இன்னொன்று நான் சொல்லி விடுக்கிறேன். 1937 இந்த ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்தது. 1937 இந்த சட்டம் அபாலிஷ் ஆகிடுச்சு, கேன்சல் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் கைவிடப்பட்டது எப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, 1939 செகண்ட் வேர்ல்டு வார் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் இங்கிலாந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்களும் இந்தியா எங்களுடைய போரிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக அந்த சமயத்தில் இருந்த கவர்மெண்ட்லாம் கேன்சல் பண்ணிவிடும். எங்களை கேட்காம ஏன் நீங்களே முடிவு எடுத்தீங்க, எது எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவீங்க தானே சொன்னீங்க, எதனால் எங்களை கேட்காமலேயே நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏன் சொன்னீங்க அப்படிங்கிறதுனால எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய ராஜினாமா பண்ணுவாங்க. அதன் காரணமாக இந்த சட்டம் கைவிடப்படும். சரிங்களா? சரி, இந்த சட்டம் என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படிங்கிறது இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கோம். ப்ரொவின்ஷியல்னால் என்ன? மாகாணம். மெட்ராஸ் மாகாணம், பாம்பே மாகாணம், கொல்கத்தா மாகாணம் அப்படிங்கிற மாகாணங்களுக்கான சுய ஆட்சி கொண்டு வந்திருக்கோம். இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முன்னாடியே பார்த்துருப்போம். இந்த சைமன் கோட் அறிக்கையில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ இந்த டையார்கி மெத்தடை இதில் கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க டையார்கி மெத்தடை கேன்சல் பண்ணுங்கன்னு. ஸோ அதன் காரணமாக டையார்கி கவர்மெண்ட் இரட்டை ஆட்சி கேன்சல் பண்ணியிருப்பாங்க. மாகாண சுயாட்சி, மாகாணமே அவங்களுக்கு தேவையான நிர்வாகத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படின்னா சுயாட்சி அப்படின்னு அர்த்தம். ப்ரொவின்ஷியல் அட்டானமி இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கும். அதே போல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத 1935 இந்த சட்டம் தான் கொண்டு வந்திருக்கும். நம்ம பார்த்துருப்போம், நம்மளுடைய பேங்க்லாம் கட்டுப்பாட்டில் ரிசர்வ் பேங்க் தான் இருக்கும். இந்தியாவுடைய கரன்சியில் ரிசர்வ் பேங்க் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு பேங்க் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1935 இந்த சட்டம் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதே போல் புதிய மாகாணங்கள், ஒரிசா, சிந்து அப்படிங்கிற புதிய மாகாணங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல சிந்து அப்படிங்கிறக்கும், ஒரிசான்றது இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஒரிசா, சிந்து அப்படிங்கிற ஒரு புது மாகாணங்களை உருவாக்கியிருப்பாங்க. அதே போல் தணிக்கை அதிகாரி, ஆடிட்டர், இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு ஆடிட்டரை, நிதி விஷயங்களை ஆடிட் பண்ணுறதுக்காக ஒரு ஆடிட்டர் இந்தியாவுக்குன்னு தனியாக வேணும் அப்படிங்கிற ஒரு ஆடிட்டர் ஜெனரலையும் இந்த சட்டம் தான் கொண்டு வந்திருக்கோம். அதே போல் பர்மா, மியான்மர் அப்படின்னு நீங்கள் சொல்கிற பர்மாவை இந்தியாவுடைய இந்த சட்டம் தான் பிரிச்சிருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளால் ஆட்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பர்மாவை இந்தியாவிலிருந்து இந்த சட்டம் மூலியமாக தான் பிரிச்சிருப்பாங்க. அதே போல் ஃபெடரல் கோர்ட்னா என்ன? ஒருங்கிணைந்த நீதிமன்றம். முன்னாடி அங்கங்கே நீதிமன்றம் இருக்கும். மெட்ராஸ் நீதிமன்றம், கொல்கத்தா நீதிமன்றம், பம்பாய் நீதிமன்றம், பாம்பே நீதிமன்றம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுப்ரீம் கோர்ட்டை இந்த விஷயத்தை தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1937 முதல் சுப்ரீம் கோர்ட்டு இந்த விஷயத்தை தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்தில் வேறு என்னெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன்
ப்ரொவின்ஷியல் அட்டானமியை கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம நடைமுறையில் இருக்கிற மாதிரி யூனியன் கவர்மெண்ட் இருக்கும், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த அதிகாரம் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. எதன் முறையெல்லாம் வந்து லிஸ்ட் பேஸ்டு, லிஸ்ட் பட்டியல், இந்த முறையை பயன்படுத்தி தான் வந்து அதிகாரங்கள் வந்து பிரித்து கொடுத்துக்கப்பட்டிருக்கும். ஸோ அது எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது மேலே இருக்கிற யூனியனுக்கு என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருக்குது, எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபெடரலுக்கு வந்து மொத்தம் வந்து 59 துறைகளில் அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ப்ரொவின்ஷியலுக்கு வந்து 54 துறைகளில் அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. இந்த துறைகளில் இருக்கிற மட்டும்தான் வந்து அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறது சட்டங்கள் ஏற்ற முடியும். ஸோ பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் எத்தனை இருக்கும்னா 36 இருக்கும். ஃபெடரல் லிஸ்ட்னா வந்து ஒன்றியத்துடைய அதிகாரம் என்னென்ன, ப்ரொவின்ஷியல்னா மாகாணங்களுடைய துறைகள் வந்து எத்தனை இருக்கும் 54, கன்கரண்ட் லிஸ்ட்னா வந்து 36. இந்த துறைகளை சார்ந்த வந்து இதில் வந்து 2 பேருமே சட்டங்களை ஏற்ற முடியும். ஃபெடரல் ஆகட்டும் ப்ரொவின்ஷியல் ஆகட்டும் 2 பேருமே இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற பொதுப்பட்டியலில் இருக்கிற இந்த 36 துறைகளில் அவங்களால சட்டம் வந்து ஏற்ற முடியும். அதை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெசிடியூரி பவர் அப்படின்னா மீதி உள்ள அதிகாரம், இந்த 3 பட்டியல் இல்லாத அந்த அதிகாரங்களில் யார் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னா வந்து ஃபெடரல் தான் வந்து முடிவெடுக்கணும். அதாவது வந்து ஃபெடரல் ரெசிடியூரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக இருக்கிற அதிகாரத்தை வந்து இவங்க தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 இருக்கிற முக்கியமான விஷயங்கள். என்னென்னலாம் பார்த்தோம். இது வந்து ரொம்ப லென்த்தியான ஆக்டு. 321 செக்ஷன்ஸும் 10 ஷெடியூல்ஸும் வந்து இருக்கும். இது வந்து 1935 வந்தாலும் 1937 தான் வந்து இது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்திருக்கும். 1939 வந்து இது வந்து கைவிடப்பட்டிருக்கும். அவர் அபாலிஸ்ட் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இது என்னென்ன பண்ணியிருக்குன்னா இரட்டை ஆட்சி முறையை டயார்கி மெத்தட் கவர்மெண்ட் வந்து இது வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கோம். ப்ரொவின்ஷியல் அட்டானமி மாகாணங்களுக்கு சுயாட்சியை கொடுத்துருக்கோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஒரிசா, சிந்து அப்படிங்கிற புதிய மாகாணங்களை உருவாக்கியிருக்கோம். இந்தியாவுக்குன்னு தனியாக ஆடிட்டர் ஜெனரல் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பர்மாவை வந்து மியான்மர் அப்படின்னு நீங்கள் அழைக்கப்படுற பர்மாவை வந்து இந்தியாவிலேருந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களை 1937 கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு தனியான ஒரு சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை 1937 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லிஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற 3 லிஸ்ட்டுகளை வந்து கொண்டு இருப்பாங்க. இதில் ஃபெடரல் லிஸ்ட்டுக்கு வந்து 59, ப்ரொவின்ஷியலுக்கு வந்து 54, கன்கரண்ட் லிஸ்ட் வந்து 36 இருக்கும். மீதி இருக்கிற எஞ்சிய அதிகாரம் ரெசிடியூரி பவர் அப்படிங்கிற அந்த எஞ்சிய அதிகாரம் ஃபெடரல்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த சட்டம் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அந்த சட்டத்தின் மூலமாக என்னென்னலாம் வந்து சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.